இப்போ சீரக சம்பா அரிசியில் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். 1/2 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே குக்கரில் போட்டுடலாம். இதில் 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு மிளகா அப்படி போட்டிருக்கேன். இது கறி நம்மளுக்கு முக்காப்பாக தான் வெந்திருக்கணும். நான் இப்போ இது 3 விசில் வைக்கிறேன். இப்போ 3 விசில் வந்துருச்சு. இப்போ 4 கப்பு சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா களைஞ்சி நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இன்னொரு 10 நிமிஷம் ஆகணும். 20 நிமிஷம் ஊறணும். நம்ம அந்த வதக்கிறதுக்குள்ளே 10 நிமிஷம் ஆயிரும். நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கடலை எண்ணெய் ஊற்றி தான் செய்கிறேன். 2 பிரியாணி இலை, ஒரு 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு கல்பாசி பூ, ஒரு ஸ்டார் பூ, ஒரு சாதிப்பத்திரி பூ, ஒரு பட்டை. இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதை சேர்த்துக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதை இதை வச்சு இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதை அரைச்சி இதோட உப்பு போட்டு தக்காளி வதங்கிருச்சு. இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடும், கொஞ்சம் சின்ன சீரக பொடி, கொஞ்சம் பெருஞ்சீரக பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, இதில் கொஞ்சம் மல்லி இலை போடு, கொஞ்சம் புதினா இலை. புதினா இலை கொஞ்சம் கூடவே போட்டுடலாம். இப்போ 3/4 கப்பு தயிர் ஊற்றுறேன். பிடிக்காத தயிர். இப்போ இந்த வேக வச்ச கறியை இதோட போட்டுடலாம். இதில் 2 கப்பு தண்ணி அளந்து எடுத்தோம். இப்போ இதுக்கு 4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். 6 கப்பு ஊற்றணும். இதில் 2 கப்பு இருக்குது. இன்னொரு 4 கப்பு ஊற்றிடும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ அரிசியை சேர்த்துடலாம். இப்போ அரிசி போட்டாச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரம் ஒரு எலுமிச்சம்பழ சாறு இதோட ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக நெய். தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ குக்கரை மூடிடுவோம். கொஞ்சம் சிம்மில் வச்சு ஒரு விசில் வந்தால் போதும். இப்போ விசில் நல்லா இறங்கிருச்சு. சூப்பராக இருக்குது. நல்லா கம்மன்னு வாசம் வருது. நல்லா உதிரியாக வந்துடும் உங்களுக்கு. இது அவ்வளோதான். மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க.